Hi friends, welcome back to our two vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த vlog வந்து சாட்டர்டேவும் சண்டேவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த vlogல போய் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து subscribe பண்ணிக்கங்க, கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog-ஐ continue பண்ணலாம். ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னம்னா நாங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட கொடுமுடிக்கு போயிட்டு வந்தோம். அந்த டயர்டில் காலையில் எந்திரிச்சோன்னு விளாக் எடுக்கல. ஒரு 8:30க்கு மேலே தாங்க விளாக் எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். மணி வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு. ரித்வினிக்குமே ஸ்கூல் லீவுங்க. ஸோ வந்து நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டேன். பட் ஆனால் பிள்ளைங்க வெள்ளனாவே எந்திரிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு கடைக்குட்டி இருக்குங்க மகிழினி, அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30க்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட ஆரம்பிச்சிட்றா. கூட வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் எந்திரிக்கிற கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிருவா. இப்போ சேரை தூக்கி என்ன தாங்க அடிக்கிறதுக்கு அவ்வளோ வேகமாக வரா. அவளுக்கு வந்து என் மேலே அவ்வளோ கோவம். ஏதோ எடுத்தான்னு சொன்னால் அதை நான் பிடுங்கி வச்சிட்டேன்னு சொல்லி கோவம். அதுக்கு தான் என்னை இப்படி பறந்து பறந்து ஸ்பைடர்மேன் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன ஏக்கு அடிக்கிற? என்ன ஐயோ அடிக்க வராளே. ஏய் உடைக்காத. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. காலையிலேருந்து பெருசாக எந்த ஒரு விளாகும் இன்னும் வரைக்கும் எடுக்கலை. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா முதல் நாள் வந்து ஃப்ரைடே கொடுமுடிக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு வந்ததால செம்ம டயர்டாயிருச்சு. இப்போ வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்க காவடி தீர்த்தம், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பழனிக்கு வந்து பாத யாத்திரா வந்து ஊர்லேருந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆசை அப்பெல்லாம் நடந்து போகணும்னு சொல்லிட்டு. பாப்பா தம்பி இருக்கனால போக முடியல. இன்னொன்று வந்து வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாப்பாவும் தம்பி வந்து பெருசானதுக்கப்புறம் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அங்கா வாழைப்பழம்லாம் வச்சு அபிஷேகம் செய்வாங்க. அதுக்காண்டி அம்மா வீட்டில் எடுத்து வச்சிருக்காங்க, அத்தையை நமக்கும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அங்கே எடுத்துட்டு போய் காவடி வந்து நம்ம சென்ட் ஆஃப் ஊர் முக்கு வரைக்கும் கொண்டு போய் எல்லாம் விட்டுட்டு தேங்காய் வாழைப்பழம்லாம் உடைச்சிட்டு அப்படியே எல்லாம் வீட்டுக்கு வரலாம். மணி டியூட்டிக்கு போயிட்டாரு. நான் பாப்பா தம்பி அத்தை இங்கே அம்மா அப்பா எல்லாம் தான் இப்போ போய் எடுத்துட்டு போய் உடச்சிட்டு வர போகிறோம். இனி ஆரம்பிக்கல, இப்போதான் வந்து கொட்டடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு 7:30க்கு வந்து எல்லாருமே கிளம்பிடுவாங்க. சரி அங்கே போய் அப்படியே வந்து விளாகை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்து நிறைய வச்சுருந்தாங்க. இன்னும் அதையும் எடுத்துகிட்டு போகணும். மகிழினிக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டாச்சு. பாப்பாவுக்கும் மேக்கப் பண்ணணுன்னு பாலை ஊற்றி கொடுத்துட்டேன். பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து எல்லாருமே தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வந்து தேங்காய் வாழைப்பழத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். இனி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தாங்க எல்லாம் கிளம்புவாங்க. தீர்த்தம் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லைங்க, விருப்பப்படுறவங்களும் சேர்ந்து கூட வந்து நடந்து போவாங்க. மாலை போடாதவங்களும் சேர்ந்து தான். சின்ன வயசில் வந்து மணி காலேஜ் படிக்கையிலையும் நடந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி ராஜவதியும் காலேஜ் படிக்கையில் நான் வந்து போயிருக்கேன், ஒரு 2 வருஷம் போயிருக்கேன் அப்படின்னு 2 பேருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் 1 வருஷம் கூட போனதில்லை. என்னை 2 பேருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நீ இங்கேருந்து நம்ம ஊர் பாதியில் கூட வரைக்கும் நடக்க மாட்டேன், உனக்கு எதுக்கு இந்த ஆசை அப்படின்னு தான் வந்து எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க.
சேர்த்து காவடி வந்து கரெக்டாக ஊர்கிட்ட வந்துருச்சுங்க, ஊருக்கு முக்குக்கு. இனி அப்படியே வந்து அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே இருக்க கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு. இந்த வருஷம் காவடி பார்த்தீங்க அப்படின்னா 28 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கூட நடந்து போகிறவங்க ஒரு 10-15 பேருக்கு மேலேயே இருந்திருக்கும். ஊர்லேருந்தே இவங்கெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கிறது சாட்டர்டே நைட்டு தாங்க கிளம்புவாங்க. சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பழனிக்கிட்ட இருக்க ஆயக்குடின்ற ஊரில் போய் ஸ்டே பண்ணிடுவாங்க. ஒரே நாள் நைட்டில் அவ்வளோ தூரம் வந்து நடந்து போயிடுவாங்க. அங்கே போய் நைட் ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நான் சண்டே ஈவினிங்க்கு மேலே வந்து பழனிக்கு வந்து கிளம்புவாங்க. நடந்து வர மாட்டீங்க, உங்களையும் சேர்த்திட்டு. எது கோவம்? ஜூஸ் தீந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு கோவத்தை பாருங்க. பாதை ஏற்ற போறவங்கள வழி அனுப்பி விட்டு நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்கள எல்லாத்தையுமே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வரதுக்கு வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. அப்பாவும் சேர்ந்து எங்கள் கூட வந்திருந்தாங்க. ரித்வின் வந்து அப்பா கூட தான் கொஞ்சம் நேரம் இருந்தான். நான் ரிட்டன் வரையில் வந்து சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ராம வச்சு விட்றேன். இன்னைக்கு சண்டேங்க. காலையில் இப்போ 9:30க்கு மேலே தான் விளாகே எடுக்க ஆரம்பித்தேன். ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு துவைச்சது, இன்னும் மடிக்கணும். அப்படியே கொஞ்சம் ரொம்ப லேசியாக இருக்குது. இன்றைக்கி இங்கேயும் வீட்லேயும் நான் சமைக்கலை. அம்மாங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். பாப்பாங்களுக்கு காய வச்ச பால் குண்டா மட்டும் இருக்குது. மணியும் வந்துக்கிட்டு இருக்காரு. வேலை சரியாக இருக்கும். சரி பார்ப்போம். இன்னைக்கு அப்பா எங்க? சூப்பர். CAN கேன் கரெக்டே. AN போடு. அதத்தான் சொல்றேன். AN போடு. இப்பதான் வீட்டை கூட்டி விட்டேன். என்னை பார்த்தா மனுஷியாவே தெரியல. ஓ பத்தல, நீ கொஞ்ச நேரம் எடு பெருக்கு. இதெல்லாம் மணி வந்தோடனே கிளம்பிட்டேன். அம்மா வந்திருக்காரு, அக்கா பிள்ளைங்க வந்திருக்குங்க. அதனால புது பைக் வாங்க மாமா போறாரு. மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்கிற மாதிரி உங்க அக்கா மீறி 2 பேர் வந்திருக்காங்க. சாயங்காலமா மதியமா கரெக்டா சொல்லுங்க. மகர் எத்தனை கோழி மேய்க்கணும்? இல்ல இவங்களுக்கு முத்துப்பாண்டியவங்க. போய் பின்னாடி போட்டு போ. இருக்குல்ல. என்னாச்சு? போயிட்டு வந்துட்ட? அவங்க வண்டி எடுத்து 2-3 நாள் டெலிவரி 2-3 நாள் ஆகும். அதனால வந்து வேணாட்டாங்களா? இல்ல நம்ம பைக் ஓட்டிட்டு வர மாட்டேன். நான் போனா பரவாயில்ல. அவங்க வந்து எடுத்து 2-3 நாள் ஆர்டிஓ முடிச்சு தான் கொடுத்தாங்க. புக் பண்ணிட்டு வராங்க. சரி ஓகே. ஏறி சொல்லியிருந்தா ஒரு ரவுண்டு திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வந்துருக்கியா? ஏறி தூக்கிட்டே போயிட்டு தூக்கிட்டே மம்மி அங்க தூங்கிட்டு இருக்கான். டீ வச்சிட்டியா? ரெடி ஆயிட்டே இருக்கு. ஒரே சவுண்டா இருக்கு. பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பப்பாளி குடுக்கல, உன்னை தூக்கி சாக்குல வச்சு கட்டிட்டு போல. பொண்ணு பாப்பா பொண்ணு சொல்லு. அலே உடைச்சறாங்க. வீணா போயிருந்தா தாரி கொடு. தாரி புடிச்சா. தூக்க முடியல. அது பாரு நாய் தேங்காயை உருட்டுற மாதிரி. அப்படியா? அழுதியா? ஃபேன் ஓடலையா? மாமா எங்கன்னு கேளு பாப்பா.
நல்லா இருக்கா? அது தின்ன 1 மணி நேரம் கால் கரம் சார் ரெடி ஆகல ரெடியாக போலாமா டேய் போலாமா மயில நீ ரெடியா சுதனுக்கும் தாரணிக்கும் வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. லீவுக்காக வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க காலையிலேயே வந்துட்டாங்க. வந்து அவங்க டீச்சர் அக்கா வீட்டில் இருந்துட்டு பார்த்துட்டு ஒரு பைக் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நேராக மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு இப்போ ராஜவதி அவங்க கூட அவங்க பெரியக்காவும் அவங்க மாமாவும் வந்து கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்க 2 பேர் இங்கே தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னி வரக்கூடிய விளாக்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைங்களோட செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.